ஸ்பெஷலாக வந்து எம்இபி குவான்டிட்டி சர்வீஸ் வந்து பைப் மெஷர்மெண்ட்டில் வந்து அவங்க ஃபீல் பண்ணுற ஒரு ப்ராப்ளத்தை பற்றி இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஓகே ஸோ நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணி நம்ம சிவில் QS ப்ராக்டிஸ், எம்இபி QS ப்ராக்டிஸ், இன்டீரியர் ஃபிட் அவுட் QS ப்ராக்டிஸ், அதே போல் சிவில் கோஸ்ட் எஸ்டிமேஷன், ஃபைனல் அக்கவுண்ட், இன்டர்ன் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், வேரியேஷன், சப்கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற எல்லா வகையான கோர்சஸில் லிங்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்கவங்க பார்த்துக்கொள்ளும். ஓகே ஸோ நம்ம எம்இபி QS ப்ராக்டிஸ் நம்மளோட கோர்சஸில் ஃபயர் ஃபைட்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணின இந்த ட்ரோவிங்கை வச்சே நான் வந்து அந்த சேம்பிளாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பைப் ஒர்க்கில் வந்து ஸ்பெஷலாக வந்து எனி டைப் ஃபயர் ஃபைட்டிங்கு மட்டும் இல்லை, ட்ரைனேஜ் சிஸ்டம், அதே போல் வந்து ப்ளம்பிங் சிஸ்டம், அதே போல் வந்து சில் வாட்டர் சப்ளை, அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு சிஸ்டம். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து அதிகமாக பைப் ஒர்க் வந்து இன்வால்வ் ஆகிறது வந்து இந்த பைப் மெஷர்மெண்ட் நம்ம பண்ணக்குள்ளே இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து அதிகமான டயமீட்டர் பைப்ஸ்கள் வந்து யூஸ் ஆகும். இதில் நம்ம பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எப்படி பாருங்கள், இதில் பார்த்தோம்னு சொன்னால் 80 டயமீட்டர் பைப், இது வந்து 80 டயா. ஸோ அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் 100 டயமீட்டர், திரும்ப பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து 25 டயமீட்டர், இந்த பக்கம் வந்து 50 டயமீட்டர். ஸோ இப்படியெல்லாம் பைப்புகள் வந்து டிஃப்ரெண்ட் டயமீட்டர் போகிற டைமில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லென்த்தான ஒரு ரன்னிங் பைப் ஒன்று லென்த் அப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் வந்து 100 டயமீட்டர்னு சொல்லி இந்த இடத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த மென்ஷன் பண்ணி 100 டயமீட்டர். அதே போல் வந்து இந்த இடத்த மென்ஷன் பண்ணிக்காங்க 80 டயமீட்டர். ஸோ இந்த பைப் வந்து ரன்னிங்காக போய்கொண்டிருக்கு. ஸோ எந்த பாயிண்டில் வந்து இது மாறுது இந்த டயமீட்டருங்கிறது வந்து சில எம்இபி குவான்டிட்டி சர்வீஸ் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட்டில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு பாயிண்ட். ஸோ இதுக்கு தான் வந்து என்னென்னு சொன்னால் இதில் நம்மளோட கோர்சஸ்லேயே வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். இந்த பைப் ஃபிட்டிங்ஸில் வந்து ஒரு ஹை லெவல் நாலேஜ் ஒன்று இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்பயும் வந்து பைப் டயமீட்டர்ஸ் வந்து எங்கே மாறும்னு சொன்னால், அதாவது ரெடியூசர் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்து தான் வந்து நம்மளோட பைப்போட டயமீட்டர் வந்து மாறும் கட்டாயம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த 100 டயமீட்டருங்கிற அந்த பைப்பில் எங்கேயாவது ரெடியூசர் இருக்காங்கிறத நம்ம க்ராஸ் செக் பண்ணணும். க்ராஸ் செக் பண்ண முடியுதுன்னா இங்கே பாருங்கள், இன்னொரு ஃபிட்டிங் ஒன்று இருக்குது. இது வந்து சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் ரெடியூசிங் டீன்னு சொல்கிறது. இது வந்து ரெடியூசர் இல்லை, ரெடியூசிங் டீ. அப்போ டீயில் வந்து மெயினாக 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சும்மா ஜென்ரலாக சொல்கிற டீ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் டீ. அப்போ ரெண்டுக்கும் இதில் இடையில டிஃப்ரெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், நார்மலாக இது சொல்கிற இந்த டீயில் இதில் எல்லா 3 பக்கம் இருக்கிற இந்த டயமீட்டர் வந்து சேம் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால், இதை நம்ம சொல்கிறது வந்து என்ன சொன்னால் சும்மா ஜென்ரலாக சொல்கிறது டீ ஃபிட்டிங். அடுத்து ரெடியூசிங் டீன்னு சொன்னால் இந்த டீயில் ஏதாவது ஒரு டயமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பார்க்கலாம் வந்து என்ன சொன்னால் இந்த டயமீட்டர் வந்து 100 டயமீட்டர், இந்த டீ ஜாயின் ஆகிருக்கிற இந்த பாயிண்ட் வந்து 100 டயமீட்டர். பட் இந்த டீயில் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து 25 டயமீட்டர். ஸோ இதில் வந்து அந்த டீயில் ஒரு பக்கம் வந்து இந்த டயமீட்டர் வந்து சேஞ்ச் ஆகுது இந்த பக்கம். அப்போ இதை வந்து நம்ம சொல்கிறது வந்து இந்த பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதால இந்த டீயை நம்ம சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் இது சொல்கிற ரெடியூசிங் டீ. ஸோ அப்போ இது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு ரெடியூசிங் டீ என்ன போகுது. அப்போ கீழுக்கு வந்து தெரியும் வந்து இது ஸ்ப்ரிங்க்லர்ஸ். ஸோ இந்த ஸ்ப்ரிங்க்லரை வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னால், இது நான் இப்படி இதில் க்ராஸ் செக்ஷனை வரைஞ்சாருன்னு சொன்னால் இது நம்மளோட 100 டயமீட்டர் பைப். ஸோ இதில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு டீ ஒன்று அப்படி போட்டு கீழே ஒரு 25 டயமீட்டர் பைப்பில் வந்து விடத்த ஒரு ஸ்ப்ரிங்க்லர் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து இந்த க்ராஸ் செக்ஷனை வந்து இந்த பிளான் வியூ வந்து க்ரோஷில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இப்படி தானே இருக்கும். ஸோ இது வந்து இந்த 100 மீட்டர் இந்த பைப். ஸோ இது வந்து ரெடியூசிங் டீ, இந்த பிளாக் கலர் இந்த அடிக்கிற ரெடியூசிங் டீ. ஸோ அதுக்குள்ள ஒரு பைப் ஒன்றை போட்டு படுத்து ஸ்ப்ரிங்கில் இந்த ரெட் கலர் டொட் வந்து ஸ்ப்ரிங்கில். ஸோ அப்போ இது இந்த இடத்துல வந்து ஒரு ரெடியூசிங் டீ யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ எங்கே இந்த பைப் மாறுதுன்ட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வெரி கேர்ஃபுல்லாக நம்ம இதை பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குது, இதைத்தான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் ரெடியூசர் என்று சொல்கிறது. ரெடியூசர் ஃபிட்டிங்கில் வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடியூசரில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் பைப்பில் டயமீட்டர்ஸ் மாறும் எப்பயும். அப்போ நம்ம ரன்னிங்கில் ஒரு பைப் ஒன்று போய் டயமீட்டர் எங்கே ஒரு இடத்த குயிக்காக மாறுதான்னு சொன்னால் நம்ம அந்த இடத்த பாயிண்ட் எங்கன்னு சொன்னால் எப்படி தொடரணும், எங்கே ரெடியூசர் இருக்குன்னு தேடினோம்னு சொன்னால் ஓகே. ஸோ இதில் ரெடியூசர் என்று சொல்கிறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 100 டயமீட்டர், இது வந்து 80 டயமீட்டர். ஸோ நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் இதில் வந்து இந்த பைப்பில் டயமீட்டர் இப்படி மாறி பணிஞ்சு போகுது. ஸோ இதை சொல்கிற வந்து என்னென்னு சொன்னால் ரெடியூசர். ஸோ இந்த ரெடியூசர் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் வராங்கல்ல பைப் டயமீட்டர் நம்ம எடுக்கக்குள்ள பைப்பில் லென்த் எடுக்கக்குள்ள வந்து இப்போ 100 டயமீட்டர் எடுத்துக்கே வாரம் வந்து இந்த இடத்த வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். சரியா, இந்த இடத்த எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷலாக வந்து இதில் சரியான ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம மற்ற டயமீட்டர் கால்குலேஷனை வந்து அதாவது மிட்ட இந்த சென்டரில் இருந்து நம்ம எடுக்கணும் திரும்ப. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பெஷலான மெஷர்மெண்ட் ரூலும்.
அதிகமான MEP குவான்டிட்டி சர்வேஸ் வந்து அந்த குழம்புற பாயிண்ட்டும் வந்து இதுதான். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம சொல்ல வந்த விஷயம் வந்து என்னதுன்னா, பைப் ஃபிட்டிங்ஸில் வந்து எப்பயும் வந்து நீங்கள் ஒரு கடும் அவேர்னஸாக வந்து இருக்கிற டைமில் வந்து நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து ஏதாவது மிஸ்டேக் நம்ம விட மாட்டோம். ஒரு டெக்னிக்கலாக நம்ம அதை அந்த இடத்த சால்வ் பண்ணிவிட்டு நம்ம மூவ் ஆகலாம். இந்த செஷன் உங்களுக்கு உண்மைக்கு பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இதில் பிரயோஜனம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், see you to another one of same great informative video. Thanks guys. ரீசனாக வந்து நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட நியூ வெப்சைட் சம்மந்தமான ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த இடத்த தந்துட்டு போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இது நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட மெயினான கோர்சஸ் வந்து இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சிவில் QS, MEP QS, சிவில் காஸ்ட் எஸ்டிமேஷன், அதே போல் ஃபிட் அவுட், QS ப்ராக்டிஸ், அதே போல் வந்து ஃபிட் அவுட்டில் வர MEP ஒர்க்ஸ் ஆல்சோ. ஸோ மேஜராக வந்து ஒரு 5 கோர்சஸ். அதே போல் வந்து மாஸ்டர் கிளாஸஸ்ன்னு சொல்லி நம்மளோட ஃபைனல் அக்கௌண்ட், அதே போல் இன்டரிம் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங், வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கால்குலேஷன் அப்படி மாதிரி 6 மாஸ்டர் கிளாஸஸ் ப்ளஸ் ஒரு 5 கோர்சஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஈஸியாகவே வந்து நம்மளோட வெப்சைட்டில் எக்ஸஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கோம். ஸோ இந்த கோர்சஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களோட கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது அஸ்லீம்ட கான்டாக்ட் நம்பர் இருக்குது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது எப்படி ஈஸியான ப்ரோசஸ்ன்னு சொல்கிறோன்னு சொன்னால், அதாவது ஜஸ்ட் வந்து நம்ம சிவில் QS வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அது வந்து இமீடியட்டாக வந்து இப்படிப்பட்ட ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வந்து போகும். ஸோ இதிலே வந்து நீங்கள் எல்லா கிளாஸஸ், அதே போல் டவுன்லோட் மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதும், நீங்கள் வந்து இதிலே வந்து ஃபுல்லாக லைஃப் டைம் எக்ஸஸாக வந்து ஆன்லைனில் வந்து இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணக்கூடிய இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து அதில் கண்டென்ட் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ண ரைட் சைடில் வந்து வீடியோ பப்ளிஷ் ஆகும். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நம்ம செஷனை கண்டினியூ பண்ணுவோம்.